சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய சும்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் பவந்தனையான் நவமெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷியர். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. ராசிபலன் குறிப்பிட்டு நம்ம ஆன்மீக தகவலும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறையா பேர் பகிர்ந்து, நிறைய பேர் நோட் போட்டு அழகாக எழுதி வச்சுட்டு இதை எடுத்து வழிமுறைகளாக கடைபிடிக்கிறது உண்டு. இந்த நிகழ்ச்சி இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். சார், நீங்கள் எப்போவுமே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சாமியை கும்பிட்டு சாமியோட நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, நாமளாக பலன் சொல்லும் பொழுது அதில் தப்பு குறை எல்லாமே இருந்துட்டு இருக்கும். இறைவன் நம்ம மனசுலேருந்து இந்த பலன்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஏன்னா அதிகபட்சம் நான் என்னோட இதில் என் மனசில் பட்டது நான் பண்ணுறேன், என் மனசில் பட்டது இதை நான் செய்கிறேன், இது தப்பு ரைட்டு எல்லாமே இறைவனை சார்ந்தது அப்படிங்கிறது எப்போவுமே என்னுடைய மனதில் இருந்துட்டு இருக்கும். இது உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாச்சு. எனக்கு அப்படி ஒரு தோணல் இருந்தது. ஒரு நபர் வந்தாங்க. ஒரு நபர் ஹாரோஸ்கோப் பார்க்க வந்தாங்க. ஹாரோஸ்கோப் பார்க்க வந்தவங்க பார்த்துட்டு எங்கிட்ட ஜாதகம்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. என் மனசுக்கு என்னமோ தோணுச்சு. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஏம்மா உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்காக நீங்கள் ஏதாவது வருத்தப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க, ஆமாம் சார், குழந்தையோடைய படிப்பு தான் சார், என்ன பண்ணணும்னு தெரில, அதுதான் யோசிச்சு எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னோடனே நான் எனக்கு அந்த காசு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், ரொம்ப இது இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆமாம் சார். அப்போ கூட வந்தவங்க சொன்னாங்க, எனக்கு கூட ஹெல்ப்புக்காக வந்திருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால், ஏன் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அவங்களால முடியாது, அவங்க வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பான ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. கேட்டேன், நிறைய பேர் இப்போ பண்ணுறதில்ல, சில பேர் அவங்க பண்ணாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோன்னே அவங்க சரி நான் தாராளமாக பண்ணுறேனே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு படிப்பு கொடுத்தா அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காங்க. இவங்க காசு கொடுத்து ஜாதகம் பார்த்தாங்க, சரி, எனக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு, என்னை பார்த்தோன்னே எப்படி நீங்கள் படிப்புக்காக அப்படின்னு தோணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியலம்மா, என் மனசில் தோணுச்சு, நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ உள்ளுணர்வு பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது, உள்ளுணர்வு பல விஷயங்களை எடுத்து சொல்கிறது. இப்போ கூட ஒரு ஜோதிட மாநாட்டில் பேசும்போது நான் சொன்னேன், அதாவது இந்த உள்ளுணர்வுக்கு நிறையா கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அல்கமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது ஒருத்தர் இந்த பாலைவனத்தில் நடந்து போவார். ஒரு உள் மனசு ஒரு விஷயத்தை கைட் பண்ணும், அது உண்மையாகவே இருந்துருக்கும். இதைத்தான் ராமபிரானும் பண்ணுறார். ராமருக்கு சீதா பிராட்டிக்கு ரொம்ப தாகம் எடுக்கும்போது அவர் இயற்கைக்கிட்ட உட்காந்து வேண்டிக்கிறார், எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளமோ இல்லைன்னா ஏதோ ஒரு நதி இருக்கக்கூடியோ இல்லை ஏதாவது தண்ணி இருக்கக்கூடிய இடத்த காமிக்கணுன்னு ஒரு அசரிது சொல்லுது. இந்த மயில் காமிக்க மயில் சொல்லிச்சான், நான் காமிக்கிறேன், ஆனால் இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ராமபிரான் சரின்னு சொல்லும்போது அந்த மயில் என்ன பண்ணிட்டு, நான் எங்கெல்லாம் என்னோடய ரெக்கையை போட்டு போனேன், என்னோடய மயில் இறக்கை போட்டு போகிறேன்னா அங்கே தான் இருக்குது. ஒவ்வொரு மயில் இறக்கா அப்படி போட்டு போச்சான். அந்த வழியை தொடர்ந்து போனாராம். மயில் இறகெல்லாம் கொட்டினங்காட்டி மயில் இறந்து போயிடுது. உடனே அந்த தண்ணி கிடச்சிது. ராமபிரான் பார்த்து சொன்னாராம், அடுத்த ஜென்மமாக இருக்கும்பொழுது உனக்கு நான் எப்போவுமே நீ என் கூடவே இருப்ப. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா பார்த்துட்டு வரலன்னா தன்னுடைய அந்த மயில் இறகை தன்னுடைய கிரீடத்தில் எப்போவுமே வச்சுட்டுருப்பார். புல்லாங்குழல் ஓதி கிருஷ்ண பரமாத்மா கிரீடத்தில் வச்சுட்டுருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. முருகனும் மயில் வச்சுருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த மயிலுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த இயற்கை கூட கனெக்ட் வைக்கும் பொழுது நமக்கு மனசில் ஒரு தோணல் இருக்கும். அந்த தோணல் ஒரு விஷயத்தை நமக்கு எப்போவுமே சொல்லிக் கொடுக்குங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி தான் இந்த அஸ்ட்ராலஜி இயங்கின்னு இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். பலாபலன்கள், அதுவும் இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகளும் பார்ப்போம். 27/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய திதி மாலை 5:08 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி, ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை.
இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷமான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா மாலை வரைக்கும் உங்களுக்கு சதுர்த்தி இருக்குது, அதுக்கப்புறம் பஞ்சமி இருக்குது. இந்த பஞ்சமி பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷம். யாருக்கு? வராகி அம்பாளை வழிபாடுறவாளுக்கு ரொம்பவுமே விசேஷம். நம்ம பெரிய கோயில் இருக்கும், அந்த பெரிய கோயிலில் பார்த்துட்டிங்க, தஞ்சை பெரிய கோயில் பக்கத்துலேயே வாராகி அம்பாளுடைய ரொம்ப அற்புதமான ஒரு சந்நிதி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. போருக்கு போகும்பொழுது ராஜா வந்து வாராகி அம்பாளை வந்து வழிபட்டுட்டு போகிறதா ஐதீகம் வந்து இருந்துட்டுருக்கு. அந்த போருக்கு போகக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் உண்டு. வாராகி முன்னின்று எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுப்பாள். இது என் அனுபவபூர்வமான உண்மை. என்னுடைய நண்பர் சொல்லி நான் வந்து அந்த கோயிலுக்கு போனால் ஒரு பெரிய மாற்றங்களும் கிடச்சிது. அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர் ரொம்ப சிறப்பான அபிஷேகம் பண்ணுவேன். அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் போய் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அவ்வளோ பிரசித்தி பெற்ற அந்த கோயிலில் இன்றைய தினத்திலும் சிறப்பாக இருக்குது. பஞ்சமி வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இன்றைக்கி காலையில் விநாயகர் பெருமான் வழிபாடு ரொம்பவுமே மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு பண்ணோம்னா நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பூராடம் உத்திராட நட்சத்திரம் சார்ந்திருக்கங்காட்டி மகாலட்சுமி வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப விசேஷமான பலன்கள். பில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ஸ்லாகியமாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி சொல்லிட்டேன். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேகம் மேஷம் முதல் மீன ராசி வரை இதோ. மேஷராசி அன்பர்களுக்கு பாப்பா எவ்வளோ டென்ஷன் 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 டென்ஷன், இப்போ பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனாலும் பேச்சில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசுவதில் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் வேகம், அந்த வேகத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவோம், அது வந்து டப்புன்னு அந்த வார்த்தைகள் வந்து நின்றுடுமா. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. பண விவகாரங்களில் மறதியும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதனால் ரொம்ப காசு வெளியில் கொண்டு போகிறது, எங்கேனே ஏதாவது பொருள் வைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணம் பண்ணுறது சிறப்பு. பண விவகாரங்களில் நீங்கள் எடுத்து பேசக்கூடிய விஷயம், ஒருத்தர் ஒரு 100 ரூபா சொல்கிறான்னா நீங்கள் கம்மி பண்ணி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு, அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை நிறையா இருந்துட்டுருக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு, வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. யாரையும் முழுசாக வேலை இடத்துல நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியறதுக்கு விநாயகர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கிருத்திகை ரோகிணி இந்த நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு இப்படி சொன்னால் அதனால் நான் கேட்டுட்டேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிடாதீங்க. மற்றவங்க இன்னொருத்தவங்களை பற்றி சொல்லும் பொழுது நாளைக்கு உங்களை பற்றி மற்ற இடத்துல பேசுவாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் அம்மா அப்பாவுடைய கஷ்டம், கணவருடைய கஷ்டம், மனைவியுடைய கஷ்டம், குடும்பத்தில் இருக்கிறவருடைய சிரமங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எல்லாரும் பண்ணுற நீங்கள் பண்ணுறது என்ன பெருசா அப்படின்னு நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா மனம் உடைஞ்சு போயிடுவா. ஏன்னா ரொம்ப உங்களுக்காக பார்த்து செய்யும்போது அந்த வார்த்தைகளில் டக்குன்னு அவங்கக்கிட்ட சொடிச்சு பேசிடப்படாது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. மனசில் இது எனக்கு வேண்டான்னு தோணிடுத்து இதை செய்கிறேன் அப்படின்னு பிடிவாதம் தயவு செய்து பிடிக்காதீங்க. யதார்த்தமாக விட்டுருங்க, நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். யதார்த்தமாக இருந்துருப்பேல உங்களுக்கு காரிய அனுகூல்யங்கள் கூடி வரும். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். டயத்தை ரொம்ப பார்ப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா யாராவது உங்கள் கூட நீட்னஸாவோ டயத்தை ஃபாலோ பண்ணலைன்னா கோவம் ஜாஸ்தியாக வந்துடும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கோம், சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கோம், கல்லூரி வச்சுட்டு இருக்கவங்க, ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துட்டு கரஸ்பாண்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு ஸ்கூல் பார்த்து தேடி இனிமேல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அனுகூல்யம் தேடி வரும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு, லாபங்கள் கூடி வரும். விரயங்களில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், கவலை வேண்டாம் மிதுன ராசி நேயர்களுக்கு. கடக ராசி அன்பர்களே, பிறருக்கு உபயோகரமாக இருக்கணும்னு எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. நிச்சயம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். திருமண காரியங்கள் கைகூடும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன விஷயத்தில் யோசித்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு பெரிய மதிப்பெண்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் விளையாட்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாட்டம் ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சில விஷயத்தில் வெளியில் சொல்ல முடியாத மனசுலேயே போட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சில சப்ஜெக்ட்லாம் யார்ட்டையாவது சொன்னால் நல்லதுன்னு தோணுச்சுன்னா அவங்ககிட்ட யதார்த்தமாக சொல்லுங்கள். அதனால்
பெருசாக ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. நல்ல நண்பராக இருந்தால் சொல்கிறதுல பெருசாக தப்பும் கிடையாது இன்றைய தினத்தில். சிம்மராசி அன்பர்களே, விட்டதை பிடிக்கணும்னு ஓடி ஓடி சில காரியத்தில் எல்லாத்தையும் பாதி விட்டுடுவோன்னு சொல்லுவாள். அதாவது இருக்கிறத நினச்சி பறக்கிறதுக்கு ஆசைப்படாதுன்னு ஒரு பழமொழிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போவுமே நமக்கு சில நேரங்களில் அப்படியே இருந்துட்டுருக்கும். பெருசாக எதையும் நினைக்காதீங்க, யதார்த்தமாக விடுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்சது கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் இருந்துட்டுருக்கும். சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வயசுக்கு மேலே வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கூட நிச்சயமாக இருக்கும். ஆர்மி நேவியில் இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். கன்னிராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்களில் நம்ம பேசுகிற விஷயங்கள் சில டைம் நமக்கே தப்புன்னு பட்டுதுன்னா உடனே டப்புன்னு நிறுத்திடணும். இவங்ககிட்ட நம்ம மதிப்பு கொடுக்கல, நம்ம யதார்த்தமாக பேசிட்டோம், நம்ம இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கக்கூடாது, இதை உணர்ந்து செயல்பட்டோம்னா அல்லது சாரி கேட்டோம்னா அந்த காரியத்தில் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பெரிய அவமானங்களும் பெரிய ஒரு வருத்தங்களும் இருக்காது. முக்கியமாக நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது அதுக்கு திருப்பி ரியாக்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பில்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகளும், அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, அதற்குண்டான பர்ச்சேசிங்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன திருப்தியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி அன்பர்களே, ஒரு சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இளைய சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி கஷ்டமோ நஷ்டமோ அந்த வாக்கை காப்பாற்றி ஜெயிச்சிருவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்பு. ஒரு பாலிடிக்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, கட்சியில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரும். பிறருக்கும் அதை எடுத்து சொல்லுவீங்க, அவர்களும் பயன்பெற்று உங்கள்கிட்ட திருப்பி சொல்லுவாங்க, நான் போயிட்டு வந்து அந்த காரியம் வெற்றின்னு. அது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை, இறைவன் என் கூடவே இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, அப்பாப்பா நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமேலாவது ஒரு நல்ல டைம் வராதான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும். பணம், பேர், புகழ், அந்தஸ்துங்கிறது ஒரு சமயம் வரும். அதை டப்புன்னு பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் குறிப்பிட்டு இந்த மாதங்களில் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. அதை அழகாக பயன்படுத்திக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். ஐஸ் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். புதுசாக சின்ன சின்ன கடையாக ஓப்பன் பண்ணலாம், அப்புறம் கார்ப்பரேட்டாக நம்ம ரொம்ப அழகாக அதை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வேறு கம்பெனி மாறலான்னு நினைக்கும் பொழுது அதில் இதை விட நல்ல சம்பளம் இருக்கா, நிச்சயமாக அறுதிக்கிட்டு சொல்ல முடியும், இதில் போனால் நான் முன்னேறுவேன்னு உங்கள் மனசு சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் செயல்படுத்தலாம். டப்புன்னு வேலை மாறுறது அவ்வளோ நல்லதும் கிடையாது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இறைவன் ஏதோ ஒரு மூலமாக வழிகாட்டுவார். அதன் மூலமாக நல்ல வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, எப்பவுமே மற்றவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது அது அப்படின்னு விட்டுடுவோம். ஆனால் அது நடக்கும்பொழுது அப்போவே சொன்னால் நமக்கு தான் இங்கே கேட்போமா என்ன அப்படின்னு நீங்களே உங்களை நீங்கள் சொல்லிப்பீங்க. அப்படி கிடையாது. அது உடனே நீங்கள் எடுத்து செயல்படுத்திக்கிறது நல்லது. இது எஸ், நோ, இது ஓகே, இது வேண்டாம், இது நல்லது, இது கெட்டது, இப்படி பார்த்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எங்கேனும் லஞ்ச் அல்லது டின்னர் எங்கேயும் நண்பர்கள் கூட சேர்ந்து போவீங்க, ரிலாக்ஸ்டாக பேசுவீங்க, மன திருப்தி கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் போராட்டத்துலேருந்துலாம் ஒரு பெருசாக ரிலீஃப் கிடைச்ச மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூட்டத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் மூணாவது மனுஷால பஞ்சாயத்தில் எப்பவுமே கூப்பிடப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மற்றவர்களை வைத்து சில விஷயங்கள் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. முன்னாடி யார் இருக்கா, பின்னாடி யார் இருக்கா, அதை பேசலாமா வேண்டாமா, இடம், பொருள், சூழ்நிலை பார்த்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில். மாரராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். அப்பா சொந்த பந்தங்கள், அப்பா வழி சொந்தங்கள், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். வெளிநாடு பிரயாணம் லாபத்தை தரும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் தடங்கலான விஷயங்கள் எக்ஸிக்யூட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகி பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விரயங்கள்லாம் பின்னாட்களில் லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாமனார் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு ஏதேனும் மருத்துவ செலவுகள் இருந்தால் நீங்கள் அதில் பங்கெடுப்பீங்க. மகராசி அன்பர்கள் பூர்வீக இடம் இருந்தால் அது சுத்தம் செய்து அதில் திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, திருப்பியும் கட்டுமான பணியை ஆரம்பிப்பீங்க. அதுக்குண்டான டிராயிங் எல்லாம் எடுத்து மேற்கொள்வீங்க. ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி லாங்குவேஜ் டீச்சராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் நர்சிங் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்க
டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். கும்பராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பணவரவுகள் தேடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க. அதே சமயத்தில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் உங்கள் மனசில் தோணும், அதை நீங்கள் பேசுவீங்க. எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துட்டு இருக்கும். இவா நல்லவா கெட்டவான்னு ஒரு மனசு சொல்லக்கூடிய இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கையெழுத்து போடுறது, எழுத்துப்பூர்வமாக யாருக்காக கொடுக்குறது, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்கள் நினைத்ததை சாதிக்கும், கனவுகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. புது பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை ஆட்களை இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சும்போது அது கரெக்டான முடிவுகளாக இருக்கும். இந்த இடத்துக்கு சரியான நபர்களை போடணும்னு நினைக்கும்போது அது தேடிட்டு இருக்கும்போது தானாக வந்து ஒருத்தங்க வேலை கேட்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாகும். என்ன நம்ம நினச்சோம் உடனே நடந்துருத்தே அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. பெற்றவர்கள் குழந்தைகள் எங்கேயும் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம், ப்ளே கிரவுண்ட் கூப்பிட்டு போட்டுலாம், சினிமா கூப்பிட்டு போடலாம், எங்கேயா கூப்பிட்டு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்டர்டெயினாக அவங்களை எங்கேயா வெளியில் கூப்பிட்டு போவீங்க. அது ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மீன ராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப ஓவர் டென்ஷனை மனசை ஏற்றிக்கப்படாது. ஓவர் வருத்தப்பட்டோம்னா ஒரு காரியத்துக்கும் சரிப்படாது. டென்ஷன் உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதனால் ஃப்ரீயாக மனசை வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருப்பீங்க. யார் பாசிட்டிவாக பேசுகிறாலோ வாட்ட பேசுவேன், நெகட்டிவாக பேசினா அந்த பக்கமே இருக்க மாட்டேது. தழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அது நீங்கள் தான். பெருசாக பிரச்சனை வருது அப்படியே நகர்ந்து போயிடலாம், ஐயோ இது பக்கமே நிற்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். கோவித்து கொண்டு சில காரியத்தை சாதித்ததை விட ஃப்ரீயாக இருந்து சில காரியத்தை ரிலாக்ஸ்டாக நடத்தினோம்னா அதில் வெற்றி பெற்றுவங்க. அதை ரொம்ப சூக்ஷமத்தை கற்றுக்கொள்வீங்க. அதுமாதிரி பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். குடும்பத்தாரோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மனதில் ஒரு பெரிய திருப்தி வரும். வீட்டில் ஏதேனும் வளர்ப்பு பிராணியை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேல், கோயிலுக்கு பூ கட்டி கொடுப்பேல். அதே சமயத்தில் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. கோயில் திருப்பணி இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ரிலாக்ஸ்டாக பல காரியத்தை சாதித்து செயல்பட்டு வெற்றியும் பெறத்துக்குண்டான நாள் இன்றைய நாள். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா ஜாதகத்தை பார்க்க போவோம். ஜாதகத்தை பார்த்தாங்க, டைம் நல்லா இருக்கே, நடந்திருக்கணுமே, ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆய்வு பண்ணோம்னா வாஸ்து இருக்கும். சரி வாஸ்து தான். வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, வீட்டில் வாஸ்து குறைபாடெல்லாம் ஒன்றுமே நல்லா தான் இருக்கே, சூப்பராக இருக்கே, ஏன் என்ன ஒய் அப்படின்னு யோசிக்கும்போது திருஷ்டி காரணமாக இருக்கும். இப்போ இந்த திருஷ்டியெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். திருஷ்டி போகிறதுக்கு ஏதேனும் ஒரு வழிபாட்டு முறை இருந்தால் சொல்லுங்கள் சார். இது ரொம்ப சீக்ரெட்டாகவும் ரொம்ப தாந்திரிக்காகவும் ரொம்ப நினச்சதை டக்குன்னு நடத்தக்கூடியதாக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் குங்குமம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கோங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை கடுகு, அதாவது வெண்கடுகு அதில் போட்டுக்கிறது நல்லது. வெண்கடுகை போட்டுக்கணும். இப்படி வெண்கடுகை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி, அதாவது வெண்கடுகு ஃபுல்லாக இருக்கணும், தண்ணி வந்து அதில் ஊர்ன மாதிரி இருக்கணும். ஊர்ன மாதிரினா எப்படி சொல்கிறது, ஒரு கற்பூரம் வச்சாலும் எரியிற மாதிரி இருக்கணும். வெண்கடுகு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அதில் என்னென்னா சிகப்பு குங்குமம் தண்ணி இருக்கணும். அதில் இந்த குங்கும தண்ணி நீங்கள் நான் சொல்கிறது திருப்பி பார்த்தீங்கன்னா புரியும். குங்கும தண்ணியில் வெண்கடுகு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றினீங்கன்னா கற்பூரம் ஏறணும். ஏன்னா தண்ணி நிறையா இருந்ததுன்னா கற்பூரம் எரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் எடுத்துட்டு அது மேலே கற்பூரம் வச்சு அழகாக ஏற்றி வீட்டில் எல்லா இடங்கள்லையும் திருஷ்டி காமிச்சு, வாசல் நின்று திருஷ்டி காமிச்சு நேராக கொண்டு போய் அதை ஒரு இடத்துல நம்மளுடைய குப்பையிலையோ ஒரு இடத்துலையோ நம்ம வந்து போட்டு கவரில் போட்டு கட்டி எடுத்து வச்சுடலாம். அந்த கற்பூரம் கரெக்டாக எரிஞ்சு முடியணும். பாத்திரத்தை கழுவிட்டு வரும்போது கை கால் கழுவிட்டு வாங்கும். இதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்து பாருங்கள். ஒரு 3 முறை செய்தாலே பெரிய மாற்றம் தெரியும், மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம்னா அதுக்கப்புறம் நீங்கள் 1 வருஷம் கழிச்சு பண்ணால் கூட போதும். வெறும் 3 டைம்ஸ் பண்ணாலே போதும். சண்டே பண்ணிக்கிறது ரொம்ப ப்ரிஃபரபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஈவினிங்னா ஒரு 7 மணிக்கு மேலே இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். திருஷ்டி போகிறதுக்கு, கிரக திருஷ்டி, குடும்ப திருஷ்டி போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பரிகாரம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நல்ல பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் இதை செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.